மாநிலங்களிலும் அடுத்த ஆட்சி அமைக்கப் போவது நமது கூட்டணி தான். அதற்காக நீங்கள் செய்ய வேண்டியது, நாம் தேர்தல் பணிக்கு தயாராக வேண்டும். வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தி மாபெரும் போராட்டத்தை வன்னியர்கள், அனைத்து சமுதாய மக்கள் எல்லாருக்குமான நாம் சித்திரா பௌர்ணமி அன்று, சித்திரை முழுமளவு அன்று சித்திரா பௌர்ணமி மே 12 அதில் அனைத்து சமுதாய மக்களும் பங்கேற்கக்கூடிய, அனைத்து சமுதாய மக்களும் முன்னேறுவதற்கான ஒரு பிரம்மாண்டமான, குறைந்தது ஒரு 10 லட்சம் பேரை கூட்டுகின்ற அளவிற்கு ஒரு நல்லிணக்க மாநாடாக வன்னியர் சங்கம் நடத்த இருக்கிறது. ஒரு 1000 ஒரு போராட்டம் நான் விழுப்புரத்தில் கலந்துகிறேன். இந்த போராட்டத்தை கண்டு திமுக அரசு கலங்கி போயிருக்கிறது. அதனால்தான் சில குடிலன்களை நமக்கு எதிராக தூண்டி விடுகிறது. நம்மை கண்டு அஞ்சும் ஆளுங்கட்சியினரை ரசித்துக் கொண்டே நாம் தேர்தல் பணிக்கு தயாராக வேண்டும். அதையெல்லாம் ஒரு பக்கம் ஒதுக்கிவிட்டு அதை பற்றியெல்லாம் காதலை விடாது. இந்த காதலை தான் இந்த காதலை விடுறதில்ல, காதலே வராது. 2 காதலி இந்த பொதுக்குழுவை ஒரு சபதம் ஏற்றுவோம். தமிழ்நாட்டில் திமுக ஆட்சி இனி நீடிக்கக்கூடாது. இந்த பொதுக்குழு கூட்டம் முடிந்து வீடு திரும்பிய உடனேயே நீங்கள் அனைவரும் தேர்தல் பணியை தொடங்க வேண்டும். தமிழ்நாட்டில் இப்போது நடைபெறும் திமுக ஆட்சியை நீடிக்கக்கூடாது. கட்சி தொடங்கிய போது 7.5 அதே வருஷத்துல நாடாளுமன்ற தேர்தல் 89 டிசம்பர் அத்தனை விழுக்காடு வாங்கணும். அதன் பிறகு ஒரு சட்டமன்ற உறுப்பினர், அதன் பிறகு தனியாக நின்று 4 சட்டமன்ற உறுப்பினர்கள். ஆனால் இப்பொழுது 7 இடங்களில் வெற்றி பெற்றிருந்தால் நமது கட்சிக்கு அங்கீகாரம் கிடைத்திருக்கும். விருதாச்சலம் கார்த்திகேயன் 862 ஓட்டுல வித்தியாசத்தில் தோல்வி. நெய்வேலியில் 77 ஜெகன் தோல்வி, 97 வித்தியாசத்தில் தோல்வி. அதே மாதிரி திருப்பூர், மயிலாடுதுறை, ஜெயங்கொண்டம் 5 தொகுதியில் குறைந்த வாக்கு வித்தியாசத்தில் தோல்வி. என்ன காரணம்? எல்லாம் கடுமையாக வீடு வீடாக நான் சொன்ன 1000x100 அந்த ஃபார்முலா, குமாரசாமி ஃபார்முலாவை நீங்கள் கடைப்பிடித்திருந்தால், கடுமையாக உழைத்திருந்தால், இப்பொழுது நமக்கு அங்கீகாரம் கிடைத்திருக்கும். நம்முடைய உழைப்புக்கு மரியாதையும் கிடைத்தது. அதனால இனி நீங்கள் அனைவரும் கடுமையாக உழைக்க வேண்டும். உழைக்கவில்லை என்று சொன்னால், நீங்க செல்போனை கீழே போட்டீங்கன்னாவே உழைப்பு வந்துடும். அது ஒரு பக்கம் எனக்கு வணக்கம் சொல்லுது, 2 கை வணக்கம் சொல்லுது. அது ஒரு பக்கம் நடுவில் நின்று வணக்கம் சொல்லுது. வணக்கம் ஐயா அப்படின்னு அது வணக்கம் சொல்லுது. அது தேவைதான், தேவைப்படும் போது. ஆனால் அதையே வச்சுக்கணும் கட்சியை வளர்க்குறீங்க.
மக்களை பார்க்கணும், வீடு வீடாக போகணும். நம்ம 2 இதை சொன்னோம். என்ன பிரச்சாரம், இந்த சோசியல் மீடியா, இந்த 2 வச்சுட்டே நம்ம 1000 to 100 சுலபமாக, மிக சுலபமாக, மிக மிக சுலபமாக வெற்றி பெற முடியும். 50 தொகுதிகளில், குறைந்து 50 தொகுதிகளில் வெற்றி பெற முடியும். 234 தொகுதிக்கு மாநாடு போட்டேன். அந்த கிராமங்களுக்கு சென்றேன், தொகுதிக்கு சென்றேன், மகளிர் மாநாடு போட்டேன், மது ஒழிப்பு மாநாடு போட்டேன். கௌரவ தலைவர் ஓய்வறிய உழைப்பாளி தியாகச்சம்பல் அவரை கூட வைத்துக் கொண்டு 234 தொகுதிக்கு போய் வந்தேன். 95,000 கிராமங்களுக்கு சென்று வந்தேன். அதனால இனி அப்படி இந்த பதவியை வைத்துக் கொண்டு, மாவட்டம், ஒன்றியம், நகரம், பேரூர் என்று இந்த பதவியை வைத்துக் கொண்டு நீங்கள் சும்மா இருக்க முடியாது. உங்களை என்னுடைய 2 கண்கள் பார்த்து கொண்டு இருக்கிறது என்று நினைக்காதீர்கள். எனக்கு 2 கண்ணு இல்லை, 1000 கண்கள் இருக்கிறது. 1000 கண்கள் உங்களை உற்று நோக்கும், உங்களை பார்க்கும். ஏனென்றால் இப்போ எனக்கு 86, 87, ஜூலை 25 வந்தேன்னா 87 நுழையிறேன். இருந்தாலும் உங்களுக்கு அப்படிப்பட்ட வயசு இல்லை. நீங்க கடுமையா உழைக்கலாம், உழைக்க வேண்டும். எதற்காக இந்த கட்சியை தொடங்கணும்? ஏதாவது ஒரு பொறுப்பு, மாவட்டம், ஒன்றியம், நகரம், அது இது, இந்த பொறுப்பு, தலைவர் பொறுப்பு, அந்த பொறுப்பு, இந்த பொறுப்பு வாங்கறதுக்கு ஆகல. நான் சொன்ன மாதிரி ஆட்சியை பிடிக்கணும், மக்களுக்கு நல்லது செய்யணும். இந்த ஆட்சி மக்கள் விரோத ஆட்சி. ஒரு நாள் கூட இந்த ஆட்சி நீடிக்க கூடாது, நீடிக்க விடக்கூடாது. அது எப்படி கை தட்டோன்னு காட்டி பிரயோஜனம் இல்லை. அதனால கடுமையா உழைங்க, கடுமையா உழைச்சிங்கனாக்கா நாம் வெற்றி பெற முடியும். ரொம்ப சுலபமாக வெற்றி பெற முடியும்.